அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சியாகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக அந்த நபர் சுப பலன்களை பெறுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவா என்று அழைக்கப்படுகிறது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. சில பிரச்சனைகளால் சிக்கல் தீர்வு. இப்போது குரு பகவான் 2024 ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் என்ற குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சிக்க போகிறார். தேதி மற்றும் நேரத்தை பற்றி நாம் பேசினால் குரு மே 1, 2024 அன்று 2:29 மணிக்கு ரிஷப ராசியில் பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பிலிருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 1:46 வரை தொடரும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது. 2024 ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? குரு பெயர்ச்சி 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, கலகலப்பு நிறைந்த மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை லாபஸ்தானமான 11ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 முதல் போகஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். போகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சதுருஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக 6ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருந்தவர்கள் பற்றி புரிதல்கள் ஏற்படும். உங்களுக்கு செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். கால்நடை பணிகளில் ஒரு விதமான ஈர்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளவும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும். மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணியில் உயர்வு ஏற்படும். மருத்துவ பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள். காப்பீட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். குரு நின்ற பலன்கள். குரு விரயஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உங்களுக்கு சுபகாரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நிமித்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கும். உங்களுக்கு அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்திற்கு பின்பு நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். உங்களுக்கு குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பற்றி பார்ப்போம். பெண்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்குவதை குறைக்கவும்,
அலட்சியமின்றி செயல்படுவது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் விரைவில் நடைபெறும். சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். தாய் வழியில் அனுசரித்து செல்லவும். குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பது பல சிக்கல்களை தவிர்க்கும். எதிர்பாலின மக்களுடன் பழக்க வழக்கத்தை குறைத்து கொள்ளவும் நீங்கள். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். நண்பர்களின் தன்மை அறிந்து நட்புகளை தேர்ந்தெடுக்கவும். விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். உத்தியோகத்தில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு. உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். வியாபாரத்தில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உயர்வை உருவாக்கும். கூட்டாளிகளில் இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் உங்களுக்கு. உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உங்களுக்கு. வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்படவும். கலைத்துறையில் இருப்பவர்கள் எதிர்காலம் சார்ந்து தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதுமையான படைப்புகளுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். அரசு வழியில் மதிப்புகள் உயரும் உங்களுக்கு. சாமர்த்தியமாக செயல்பட்டு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் நீங்கள். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் சிரமங்களும் சிறு சிறு விரயங்களும் ஏற்படும் உங்களுக்கு. மறைமுகமான வருமான வாய்ப்புகளில் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் பயணங்களால் அனுகூலங்களும் எதிர்பார்த்த சில உதவிகளும் பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஏற்படும். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதையும் அதிக உரிமை கொள்வதையும் குறைத்து கொள்வது நல்லது நீங்கள். வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.